நல்லா ஒரு டீப் பிரெத் எடுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஒரு நாளைக்கு 23,000 தடவை இதே மாதிரி நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம பிரெயினும் செல்ஸும் ஆக்டிவா இருக்கு. சோ நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் ரொம்பவே அவசியமா இருக்கு. ஆனா அட்மாஸ்பியர்ல மொத்தம் இருக்கிற ஆக்சிஜன்ல ரொம்ப சின்ன அளவை தான் நம்ம டெய்லி சுவாசிச்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற ஆக்சிஜனை விட 2 மடங்கு ஆக்சிஜன் நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ பூமியின் ஆக்சிஜன் ரெட்டிப்பாகி விட்டால் என்ன நடக்கும்? நம்ம அட்மாஸ்பியர்ல 21% ஆக்சிஜனும் 78% நைட்ரஜனும் இருக்கு. காற்றுல அதிகமா இல்லனாலும் இது ரொம்பவே முக்கியமான கேஸ். நம்ம பாடிக்கு 90% எனர்ஜி ஆக்சிஜன் மூலமா தான் கிடைக்குது. மிச்சம் இருக்கிற 10% எனர்ஜி நம்ம சாப்பிடுற சாப்பாடு மூலமாவும் குடிக்கிற தண்ணி மூலமாவும் கிடைக்குது. சோ ஆக்சிஜன் இல்லாம உங்களால இந்த வீடியோ கூட பார்க்க முடியாது அண்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் இல்லாம நீங்க உயிரோடயே இருக்க முடியாது. அண்ட் ஆக்சிஜன் மனுஷங்களான நமக்கு மட்டும் இல்லாம பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் காரணமா இருக்கு. சோ இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் 2 மடங்கு கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்? நீங்க நோட்டீஸ் பண்ற முதல் விஷயம் ராட்சத பூச்சிகளா இருக்கும். பூச்சி இனங்கள் சின்ன டியூப் மாதிரி இருக்கிற ட்ரக்கியா வழியா தான் சுவாசிக்குது. பல ஆண்டுகளா பூச்சி இனங்களுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில நடத்தப்பட்ட ரிசர்ச்ல சயின்டிஸ்ட் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ட்ரக்கியான்னு சொல்லப்படுற டியூப்ஸ் வழியா நிறைய ஆக்சிஜன் உள்ள போச்சுன்னா பூச்சி இனங்கள் வளர்ந்து ராட்சத பூச்சியா மாறிடும். சுமார் 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்ல பூமியோட அட்மாஸ்பியர்ல 30% ஆக்சிஜன் இருந்தது. சோ அப்போ பூச்சி இனங்கள் உருவத்துல ரொம்ப பெருசா இருந்திருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா தட்டாம்பூச்சிகள் எல்லாம் கழுகுகள் சைஸ்லயும் 8 கால் பூச்சிகள் ஒரு பறவையோட சைஸ்லயும் வாழ்ந்திருக்கு. வெறும் 30% ஆக்சிஜனுக்கே அப்படின்னா இப்ப இருக்கிற 21% ஆக்சிஜனை டபுள் பண்ணும்போது இன்னும் பூதாகரமான உருவத்துல இந்த பூச்சி இனங்கள் வளரும். இந்த ராட்சத பூச்சிகள் உங்களை பயப்படுத்தினாலும் இவைகள் அரசாள்ற அளவுக்கு நம்மளும் ரொம்பவே மாறி இருப்போம். அதிகமா ஆக்சிஜன் இருக்கிறதுனால முன்ன இருந்ததை விட ரொம்பவே அலர்ட்டா இருப்பீங்க. அதிக ஆக்சிஜன் நம்ம பாடியோட சர்க்குலேஷன் அதிகரிச்சு நம்ம எனர்ஜி லெவலையும் அதிகரிக்கும். மனித இனத்துல நோய்கள் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். அண்ட் நீங்க முன்ன இருந்ததை விட ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பீங்க. ஏன்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். சோ இனி உங்களுக்கு சளி காய்ச்சல் மாதிரி எதுவும் பிடிக்காது. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க சூப்பர்மேன் மாதிரி இருப்பீங்க. ஆனா இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. அதிகப்படியான ஆக்சிஜனை நீங்க ரொம்ப காலத்துக்கு சுவாசிச்சீங்கன்னா உங்களை சில தீவிரமான பிரச்சனைகள்ல விட்டுரும். உங்களுக்கு தேவைப்படுற ஆக்சிஜனை விட அதிக அளவுல ஆக்சிஜனை சுவாசிச்சீங்கன்னா ஆக்சிஜன் நச்சுத்தன்மை ஏற்படும். சோ காலப்போக்கில் அதிக ஆக்சிஜன் உங்க நுரையீரலை செயலிழக்க வச்சிரும். உங்க கண் பார்வை மங்கலா ஆயிரும் அண்ட் கடைசியா உங்க பாடி செல்ஸால இனப்பெருக்கம் செய்ய முடியாம போயிடும். அது மட்டும் இல்லாம உங்க பாடி புது ஆட்டம்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தயாரிக்கப்பட்ட அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பேர் ஆகிறதுக்கு அதோட துணை ஆட்டம்ஸை தேட ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ்ல உங்க டிஎன்ஏக்கள் முழுசா பாதிக்கப்படும். ஆக்சிஜன் முக்கியமா தேவைப்படுற நெருப்பு என்ன ஆகும்? அதிக ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல இருந்ததுன்னா நெருப்பு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பொதுவா சொல்றேன், நீங்க நெருப்பு பத்த வைக்க முடியலன்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதே ஆக்சிஜன் ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஈஸியா நெருப்பு பிடிக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. கலிபோர்னியா ஃபாரஸ்ட் ஃபயர் மோசமானதுன்னு நினைக்கிறீங்களா? அதை விட அதிகமான ஃபாரஸ்ட் ஃபயர் உலகம் முழுவதும் பத்தி எரியும். ஈரமான செடி கொடிகள் கூட பத்தி எரியும். பூமியோட மாஸ் அதாவது எடை அதிகரிக்கும். காரணம் ஆக்சிஜன் நம்ம அட்மாஸ்பியர்ல மட்டும் இல்ல பூமியோட கிரஸ்ட்லயும் அதிகமா இருக்கு. சோ மேலும் அதிக ஆக்சிஜன் பூமியின் மேல் தகடுகளை இன்னும் வெயிட்டா ஆக்கும். சோ பூமியோட மொத்த அடிப்பாக தகடுகளோட எடை இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அதிகரிக்கும். அண்ட் அதனால பூமியில நீர்நிலைகள் மொத்தமும் ஆக்சிடைஸ் ஆகி ஹைட்ரஜன் பெராக்சைடா மாறிடும். சோ ஆக்சிஜன் அதிகமாறதுல சில நல்லதும் இருக்கு, சில கெட்டதும் இருக்கு. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? ஆனா இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் என்னைக்குமே நடக்காதுங்கிறதுனால கரெக்டான அளவான 21% இருக்கிற நம்ம பூமியோட ஆக்சிஜன்ல நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் லைட்டா தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழுங்க.